ஏய், மேடம், பப்ளிக்ல இவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறீங்களே, அதோட ரகசியம் என்ன? மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஓவியனும் சிற்பியும் இணைந்த கலைநயமான படைப்பு மங்கள தீப சேலைகள். மங்கள தீபம் பட்டு மாளிகை. வணக்கம் நேர்களே. மங்கள தீபம் பட்டு மாளிகை சார்பில் மீண்டும் மீண்டும் சில வாரங்களா உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம பட்டுப்புடவைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பேச போகிறது முகூர்த்த புடவைகள். அதுக்கு முன்னாடி இந்த வர்ணங்கள் எப்படி வந்தது, எப்படி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சது இந்த வர்ணங்களை பற்றிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு பேசணும்னு தோணுது. வர்ணமற்ற பனித்துளிகளில் ஒளி பட்டு அதிலிருந்து தான் இந்த 7 கலர் உதிச்சுது, 7 வர்ணங்களுமே உதிச்சுது. இதை பார்த்த மனிதன், ஆறறிவு படைத்த மனிதன், இதிலிருந்து ஐடியாஸ் எடுத்து இந்த கலர்ஸ் மட்டும் இல்லை, இதோட காம்பினேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி புடவை உலகம், ஆடை உலகம், அதுலேயும் புடவைகளில் அது அப்படியே பியூட்டிஃபுல்லாக நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மலைகள் சூரியன் உதயமாகும்போது அந்த லைட்டு மலையில் படும்போது அது சிவப்பு கலரில் வருது, ரெட் கலரில் வருது. ரெட் கலர் இல்லை மவுண்டன்ஸ், ஆனால் அது ரெட் கலரில் வருது. ஃபர்ஸ்ட் கலர் ரெட் வருதுனால அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அந்த கலர் கிடைக்குது. அதே சூரியன் மத்தியானம் நடுவில் போகும்போது அந்த மவுண்டனுடைய அந்த மலையுடைய கரெக்ட் கலர் கிடைக்குது. அதே சூரியன் ஈவினிங்ஸில் அஸ்தமனம் ஆகும்போது நமக்கு ப்ளூ கலர் கிடைக்குது. சம்பந்தமே இல்லாமல் ப்ளூ இருக்குல்ல, ஆனால் இது எல்லாமே அந்த லைட்டிங்கோட ஒரு எஃபெக்ட்ல நமக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட். இதுதான் புடவைகள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கையில் இது ஒரு காட்சின்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ். ஒரு குளத்தில் நம்ம தாமரையை பார்க்குறோம் இல்லையா, அது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான். அந்த குளம் ஒருவேளை டக்குன்னு பார்க்கறதுக்கு பச்சை கலர் இருக்கலாம், ப்ளூ கலர் இருக்கலாம், இல்லை செகுதியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கலாம். அங்கிருந்து வருது தாமரையோட தண்டு, அது ஒரு கிரீன் கலர், சில சமயம் பர்பிள் கலந்துருக்கும். இந்த பக்கம் ஒரு இலை வருது, அது பச்சை கலரில் இருக்கு. மேலே தாமரை ப்ளூம் ஆகும் பொழுது அது பூக்கும்போது பிங்க் கலரில் இருக்கு. அந்த பிங்க்லேயே லைட் பிங்க்ல ஆரம்பித்து கொஞ்சம் டார்க் ஆகி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அப்படியே அழகாக ஃபார்ம் ஆயிட்டு வருது. இது ஒரு காம்பினேஷன். பிங்க் அண்ட் கிரீன் ரொம்ப அழகான காம்பினேஷன். இது ஒரு காம்பினேஷன்னா இன்னொரு காம்பினேஷன் இயற்கையிலேருந்து கிடைக்குது. செம்மருதி பூ இருக்குல்ல, அது நல்ல டீப் ரெட்டாக இருக்கு, நல்ல சிவப்பாக இருக்கு. அந்த தண்டு நல்ல பச்சையில் இருக்கு, இலைகள் கருத்த பச்சையில் இருக்கு. இதுல இருந்தா நமக்கு காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. பச்சை கலர்ல ரெட் பார்டரோ இல்ல ரெட்ல பச்சை பார்டரோ போட்ட காம்பினேஷன் இதுல இருந்தா எடுத்திருக்கோம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கலர்ஸை பத்தி பேசணும்னா, கடல் எடுத்துக்கோங்களேன். ஆக்சுவலா தண்ணிக்கு கலர் கிடையாது, அது எங்க போகுதோ அதோட கலரை அது ஏத்துக்குது. அப்போ கடலுக்கு மேல யூஸ்வலா இருக்கிறது வானம்தான். அந்த ப்ளூனஸ் அதுல இருந்து எடுத்த கலர் தான் நமக்கு கடலுக்கு அந்த கலர் கிடைக்குது. இன்ஃபேக்ட் அதை ஸ்கை ப்ளூன்னு சொல்றோம், கிளிப்பச்சைன்னு சொல்றோம், பாசி பச்சைன்னு சொல்றோம், மாம்பழ மஞ்சள்னு சொல்றோம், ராமர் ப்ளூன்னு சொல்றோம். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இயற்கையோட சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்ககிட்ட இத்தனை கலர் காம்பினேஷன்ஸை பற்றி, இயற்கையை பற்றிலாம் பேசினேன்னு, இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே மங்கள தீபம் பட்டு மாளிகையில் அவைலபிளாக இருக்கு. வாங்க மங்கள தீபம் பட்டு மாளிகைக்கு.